யூடியூப்பில் பணம் சம்பாதிப்பது எப்படி எபிசோட் 5 இது 5வது வீடியோ. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் உள்ள வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அப்படின்னா விளம்பரங்கள் கொடுப்பாங்க. அதன் மூலியமாக யூடியூப்பில் நிறைய வழிகளில் சம்பாதிக்கலாம். அதில் முதல் விஷயம் என்னென்னா விளம்பரங்கள் கொடுப்பாங்க. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கையில் அந்த விளம்பரங்கள் மூலியமாக சம்பாதிக்கிறது. இது எத்தனை விதமான விளம்பரங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. 8 விதமான விளம்பரங்கள் கொடுப்பாங்க. யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 8 விதமான விளம்பரங்கள் வரும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஃபுல் ஆட்ஸ் அப்படின்ட்டு. ஃபுல் ஆட்ஸ் இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோவாக தள்ளையில் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கையில் இடையில ஒரு விளம்பரம் ஷார்ட்ஸ் வரும், விளம்பரம் வீடியோ வரும். அதுதான் ஃபுல் ஆட். அதாவது அந்த டிஸ்பிளே ஃபுல்லாக வரும். இது ஃபுல் ஆட், ஷார்ட்ஸ் வீடியோவோட ஃபுல் ஆட் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் ப்ரீ ரோல் ஆட்ஸ். அதாவது ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விளம்பரம் வந்துட்டு தான் அந்த வீடியோவே ஆரம்பிக்கும். இது ரெண்டாவது விஷயம். அதாவது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளம்பரம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது தான் ப்ரீ ரோல் ஆட்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு போஸ்ட் ரோல் ஆட்ஸ் அப்படிங்கிறது மூணாவது விஷயம், மூணாவது விளம்பரம். அதாவது வீடியோ முடிஞ்சோன்னே ஒரு விளம்பரம் வரும். இதுதான் வந்து போஸ்ட் ரோல் ஆட்ஸ் அப்படிங்கிறது. நாலாவது மிட் ரோல் ஆட்ஸ். மிட் ரோல் ஆட்ஸ்னால் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கையில் இடையில கொஞ்சம் விளம்பரம் வரும். ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு வீடியோ வருது, 1 மணி நேரம் வீடியோ இருக்குது, ஒரு 20 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா வீடியோ ஆரம்பிக்கையில் வரும், அடுத்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரும், 10 நிமிஷம் கழிச்சு, இப்படி இடையில வர்றது தான் மிட் ரோல் ஆட்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு விளம்பரம் வரும், சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு இருக்கும், அதை கொடுத்துட்டோம்னா விளம்பரம் ஆஃப் ஆயிரும். இது ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். 5வது ஆடு என்னென்னா வந்து ஆறாவதுன்னு நினைக்கிறேன், நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்னால் அந்த விளம்பரத்தை வீடியோவில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை கட் பண்ணவே முடியாது, ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த விளம்பரமாக முடிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவே ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் அது நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆட்ஸ். டிஸ்பிளே ஆட்ஸ்னால் ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குன்னா வீடியோவுக்கு கீழே சின்னதாக டிஸ்பிளேயில் ஏதாவது ஒரு விளம்பரங்கள் ஏதோ ஒரு ஆடு வந்து ஷோ ஆகும், அது டிஸ்பிளே ஆடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு பை சைடு ஆட்ஸ். இது வந்து லைவ் பண்ணையில் நீங்கள் வீடியோ லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைவ் ஒரு பக்கம் ஓடும், கீழே வந்து சைடில் வந்து விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கும். இது வந்து சைடு பை சைடு ஆட்ஸ். இது இல்லாமல் 9வது ஒரு விஷயம் என்னென்னா பம்பர் ஆட்ஸ்னு ஒன்று இருக்குது. யூடியூப்பில் நிறைய விளம்பரங்கள் கொடுக்குறது பம்பர் ஆட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அது ஒரு விஷயம் இருக்குது. 1 மணி நேரம் இருக்கும் அந்த விளம்பரம், 30 நிமிஷம் இருக்கும். ஒரு ஆடே வந்து 30 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த லெவலுக்கு வந்து விளம்பரமே அவ்வளோ பெருசாக இருக்கும், லென்த்தாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 7-8 விளம்பரங்கள், ஐ திங்க் 9 விளம்பரங்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த விளம்பரங்கள் மூலியமாக தான் நமக்கு யூடியூப்பில் ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இதுக்கு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது, ஓகேங்களா? நம்ம சேனலில் பாருங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம். அடுத்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள். நன்றி.